இன்று முற்பகல் 10 மணி அளவில் ரங்க ராஜபக்ச தமது வீட்டுத் தோட்டத்தின் பின்புறத்திற்கு சென்றுள்ளதுடன் பிற்பகல் 2 மணியளவில் அவரது சடலம் மீட்கப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. போலீஸ் விசாரணைகள் மற்றும் நீதவான் விசாரணைகள் இன்று பிற்பகல் இடம்பெற்றதுடன் சடலம் மேலதிக விசாரணைகளுக்காக சட்ட வைத்திய அதிகாரிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. சடலத்தின் பாதம் ஒன்றில் ஆழமான வெட்டுக்காயம் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். திரைசேரியின் பணம் சைபர் குற்றவாளிகளினால் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் வெளிநாட்டு வழங்கல் திணைக்களத்தின் பதில் பணிப்பாளர் ரங்க ராஜபக்சவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் 3 சந்தர்ப்பங்களில் வாக்குமூலம் பதிவு செய்திருந்தது. சேவையில் ஈடுபட்டிருந்த காலப்பகுதியில் ஒரு தடவை வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருந்ததுடன் ஏனைய 2 தடவைகளும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த போதே வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆரம்ப விசாரணைகளின் அறிக்கை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் ரங்க ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டது. 50 வயதான ரங்க ராஜபக்ச 2 பிள்ளைகளின் தந்தையாவார்.